என்ன பண்ணுற? முடவாட்டுக்கால் சூப் கேட்டாங்க, எனக்கு இப்பயே வச்சு தரமான்னு சொல்லிட்டு நல்லா பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ml வச்சுக்கோங்க. 1 to 2 டீஸ்பூன் போடலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மீடியம் மணல் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து அரை உப்பு தாங்க இருக்கும். வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சுகர் பிபி இருக்கிறவங்களா இருந்தால் உப்பு போட வேண்டாம். ரொம்ப அதிகமாக நான் போடல. கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டுக்கணும். ஸோ கொத்தமல்லி தழை இருந்தால் கம்பல்சரி போடுங்க. இந்த கொத்தமல்லி தழையோடு சேர்ந்து குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து எதுக்காகன்னா முட்டி வலி, முதுகு வலி, கால் வலி, உடம்புல எந்த வலியாக இருந்தாலும் சூப்பராக கேட்குது. நம்ம வீடியோ பார்த்துட்டு இதை வாங்கி குடிச்சிட்டு நம்ம ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இன்னொரு கால் எனக்கு ஆப்ரேஷனே எனக்கு பண்ணவே வேண்டாமா, எனக்கு இதே வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சூப்பராக கேட்டு. இதே மாதிரி நிறைய என்னுடைய வீடியோ போய் பாருங்க, அவ்வளோ ரிவ்யூ இருக்குது. வாங்கி குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஓகேம்மா, 2 வாட்டி 3 வாட்டி தான்மா குடித்தேன், எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் தெரியுது, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் வந்து நின்றுட்டே இருக்கிற டீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கால்வலிக்கு. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க இது எல்லாருமே எடுத்துக்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஈவன் ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்க கூட எடுத்துக்கலாம். ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைங்க, ADHD இருக்கிற குழந்தைங்க, இவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மூலிகை மருந்து மாதிரி தான். இந்த முடவாட்டுக்கால்ங்கிறது சைவம் சைவம் சைவம். இன்கேஸ் நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க இந்த ஏதாவது சின்னதா ஒரு பாட்டில் இதுலயே ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டு சுடு தண்ணி எடுத்து ஒரு கப்ல போட்டுட்டு அதுல வந்து இந்த முடவாட்டுக்கால் சூப் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க கூட இதை குடிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சுடு தண்ணி ஈஸியா அவங்கள கெட்டில வச்சுக்க முடியும். பாருங்க, இப்ப இது நல்லா கொதிக்குது. அவ்வளவுதான். கிருஷ்ணா வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா எனர்ஜியா இருக்கணுங்கிற பட்சத்துல அதுக்கும் இது குடிக்கலாம். 11th 12th ரொம்ப தீவிரமா படிக்கிறாங்க பாத்தீங்களா, படிப்புன்னு அந்த குழந்தைங்களுக்கும் பாருங்க இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஒரு சூப், அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் கோல்டுலாம் வருது பாத்தீங்களா, அவங்களுக்கும் கொடுக்கலாம். கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிஜமா ஆச்சரியமா இந்த குழந்தைங்க இவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துல அப்படி கேட்கறாங்களே அப்படின்னு. குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி ஊதி குடிப்பா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது வந்து நீங்க ஒருவேளை உணவாவே எடுத்துக்கலாம். நிஜமாவே சொல்றேன், இது ஒரு மிராக்கல் தான். ரொம்ப ஹெல்த்தியா நிறைய பண்ற 80 வெரைட்டிஸ் ஆஃப் மசாலா, எந்த கெமிக்கலுமே இல்லாம. எப்படி இருக்கு கிருஷ்ணா? நல்லா இருக்கா? கிருஷ்ணா வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஊதி குடி சாமி. ஸோ 2 கிலோ குறைஞ்சிருந்தாங்க, இப்போ ஒரு 3 கிலோ குறைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் வத்தி போச்சு. ரொம்ப ஹாப்பி கிருஷ்ணா, நானுமே ஹாப்பி தான். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சுக்கிட்டு குடிப்பாங்களா, டயட் மாதிரி பண்ணுவாங்களான்னு நான் நினச்சேன். நான் அவனே வந்து அம்மா சூப்பு அதுவும் அளவா கேட்குறேன், அம்மா கொஞ்சம் கொடுத்தா போதுமா, எனக்கு நைட் அவ்வளோதாம்மா, நான் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதம்மா சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, see you, bye bye, love you.